ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி ஒரு ட்ராவலிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈசா யோகா சென்டர் தான் போகிறேங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த ஈசா யோகா சென்டர் வந்து இருக்குது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி ஈசா பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதை சர்பவாசல். இதோட சைடில் கார் பார்க்கிங் இருக்குங்க. நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு விசிட் பண்ணலாங்க. கார் பார்க்கிங் தாங்க வந்துட்ருக்கோம். கார் பார்க்கிங் வந்து ஆதியோகி சிலைக்கு பேக் சைடு தான் நாங்கள் வந்துட்டுருக்கோங்க. நாங்கள் மார்னிங்கே வந்தோங்க. கொஞ்சம் நல்லா வெயிலாக தான் இருக்குது. சிலை வந்து எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். கார் பார்க் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. என்ட்ராகிற இடத்துலையே மேப் வந்து வச்சுருக்காங்க. நம்ம எங்கெங்கே விசிட் பண்ணி பார்க்கணுங்கிறது தெரியாதவங்க இந்த மேப் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் வந்து இருக்குங்க. நம்ம தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஹோட்டலும் இருக்குங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்சி ஸ்டோர் வந்து விசிட் பண்ணேங்க. நம்ம வெளியில் வாங்குறத விட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. பேங்கிள்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ்மே வந்து 200, 300 தான் சொன்னாங்க. இந்த ப்ரைஸ்லெட் எல்லாமே 300 ருபீஸ் தான் வந்துச்சு. நம்ம வெளியில் வாங்குறதுக்கு இங்கே வந்து ரேட் கம்மியாக தாங்க சொன்னாங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து 150லேருந்தே இருக்குது. ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம ஆதியோகி சிலை பக்கத்தில் வந்து போய் பார்க்கலாங்க. கேமல் வந்து இருக்குங்க. ஈவினிங் டைமில் ரைடு வந்து இருக்குங்க. தூரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஈவினிங் டைமில் 7 o'clock மேலே லைட் ஷோவும் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆதியோகி சிலைக்கு பக்கத்தில் நாங்கள் வந்தாச்சு. இந்த ஈசா சென்டர் வந்து வெள்ளிங்கிரி மலையடிவாரத்தில் தாங்க இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றியும் மலைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் சாமி கும்பிட்டு இப்போ சிலையை வந்து சுற்றி சாமி கும்பிடலான்ட்டு வந்துட்டுருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சிலை வந்து 112 அடிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆதியோகி சிலை வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இது ருத்ராட்ச மாலைங்க.
ஆதியோகி சிலையை விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ஈசா யோகா சென்டரை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா 7 o'clock லைட் ஷோ இருக்குங்க. சிவராத்திரி டைமில் எவ்வளோ கிராண்டாக நம்ம ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரியும் டெய்லியுமே வந்து 7 o'clock வந்து லைட்டிங் ஷோ இருக்குங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.